ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் ரீடிங் ஹைக்கூ. இதை எழுதினவங்க எலிசபெத் லாம்ப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹைக்கூனா என்னென்னா, இது வந்து ஜப்பானில் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஓகேவா? 17th சென்ச்சுரியில் மேட்ஸோ பாஷோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜாப்பனீஸ் பொயட் தான் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் அவர் எழுதும்போது ஒரு பர்சன் சிங்கிளாக இந்த போமை எழுதுகிற மாதிரி இருந்திருக்கு. அது நிறையா ஒரு கொலாபரேட்டிவ் பொயட்ரி மாதிரி தான் அதை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது பேர் ரெங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பொயட்ஸ் அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுகிற மாதிரியான ஒரு கொலாபரேட்டிவ் பொயட்ரியாக தான் அது இருந்திருக்கு. அதில் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஸ்டான்சாஸ், ஒவ்வொரு பொயட்டும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக கொடுத்து அதை ஒரு போமாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஓப்பனிங் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, ஓப்பனிங் ஸ்டான்ஸா, அதை தான் ஹைக்கூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக எழுதுவாங்க. அதில் ஓப்பனிங் ஸ்டான்ஸாவை ஹைக்கூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இனிஷியலி 3 லைன்ஸ் மட்டும்தான். இந்த ஹைக்கூ அப்படின்னாலே அதுக்கு 3 லைன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் இதை வந்து சிலபிக் பேட்டர்னை வச்சு டிவைட் பண்ணியிருப்பாங்க. 5-7-5 இந்த சிலபிக் பேட்டர்னில் தான் இதை வந்து எழுதுவாங்க. டோட்டலாக 17 சிலபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேவா? இனிஷியலி இதை ஹோக்கூ அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அது ஹைக்கூ அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் ஹைக்கூவில் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நேச்சர் அண்ட் சீசன் இதை பற்றி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நேச்சரை பற்றி எழுதுகிற மாதிரி ஏதோ ஒரு சீக்வென்ஸை அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 3 லைன்ஸ் அப்படின்றப்போ அதை எழுதுறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? ஸோ அதை எப்படி எழுதுகிறாங்க, அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த போமில் ரொம்பவே சிம்பிளான லாங்குவேஜில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட்டிங் ஹைக்கூ. ஒரு ஹைக்கூ நம்ம எழுதுறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஹைக்கூவை ரீட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஜென்ரலான ஒப்பீனியன் என்ன இருக்கும், ஒரு போமை வந்து நம்ம ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை எழுதுறது தான் கஷ்டம், யாராலையும் ஈஸியாக பொயட் ஆயிட முடியாது அப்படின்றது தான் எல்லாரோட ஜென்ரலான ஒப்பீனியனாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைக்கூவை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஸ்கில் வேணும், அதை ரீட் பண்ணுறதுமே அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஈவன் ஒரு 3 லைன் போமா இருந்தாலும் அதை ரீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும். சோல்ஃபுல்லாக ரீட் பண்ணால் மட்டும்தான் ஹைக்கூவை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹைக்கூவை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு அதை எழுதுறதுக்கு எடுக்கிற அதே எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு போம் எழுதணும், ஒரு ஹைக்கூ எழுதணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லையா? எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஒரு நல்ல இமேஜினேஷன், நம்மளோட மைண்டு வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ், நல்ல இமேஜினேட்டிவ் மைண்டாக இருக்கணும். தென் எல்லாத்தையும் ப்ராப்பராக அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண தெரியணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் வேணும் ஒரு போமை நம்ம எழுதுறதுக்கு. அதே மாதிரி அதே ஸ்கில்ஸ், அதே எஃபர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹைக்கூவை ரீட் பண்ணுறதுக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஹியரிங் சவுண்ட் ஆன் த பேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைக்கூவை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சவுண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நைட்டிங்கல் பேர்டோட சாங் வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு நிறையா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட்டிங்கல் பேர்டோட சாங் கேட்கணும். அந்த சவுண்ட், அந்த ரிதமை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ஹைக்கூவில் இம்பார்ட்டண்ட். அந்த சவுண்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீயிங் ஷேப் இன் தி இயர். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒன்றை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு லேடியாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு எப்படி இருக்கும்னு நம்மளால் இமேஜின் பண்ண முடிஞ்சுதுன்னா அப்போ நம்மளுக்கு ஹைக்கூவை ரீட் பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஷேப், அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஷேப்பை நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட மைண்டில் நம்மளால் ட்ரா பண்ண முடியுது, அதை ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம ஹைக்கூவை ப்ராப்பராக ரீட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பியாண்ட் தி ஸ்கில், இப்போ வந்து நம்ம பேஷன்ஸோடு இருக்கிறோம், இந்த ஹைக்கூவை எப்படி எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டு அதை வாசிக்கிறோம், எல்லாமே ஓகே. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வேணும்னா அது கரேஜ். ஓகேவா? நம்ம ஒரு ஹைக்கூவை எழுதுறதுக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கரேஜ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் ரீட் பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது. நமக்கு அதுக்கேற்ற எல்லா ஸ்கில்ஸும் ஒரு கரேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை ப்ராப்பராக நம்மளால் ரீட் பண்ண முடியும், எழுத முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் லைனில்
பாஷோ அப்படின்றது யாருன்னு ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அவரோட ஃபேமஸ் ஹைக்கூல ஃப்ராக் வந்து ஒரு பாண்ட்ல ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான ஒரு சீக்வென்ஸ். ஒரு ஃப்ராகு ஒரு பாண்ட்ல ஜம்ப் பண்ணுது. பட் அத வந்து நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா? நேச்சரோட நம்மள கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? அந்த ஃப்ராக நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா? அது அந்த பாண்ட்ல குதிக்கும்போது அது மேக் பண்ற அந்த சவுண்டு நம்ம காதுல கேட்குதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைக்கூவ படிக்கும்போது அந்த சவுண்ட், அந்த சென்ஸ், அந்த பிக்சர் எல்லாமே நமக்குள்ள வரணும். நேச்சரோட நம்ம கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் ஒரு ப்ராப்பரான வே. ஒரு ஹைக்கூவ எழுதுறதுக்கும், படிக்கிறதுக்கும் இதுதான் ஒரு ப்ராப்பரான வே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல்லான ஒரு போம். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.